உங்கள் குழந்தைகளுக்கு 7 வயதாகும் போது தொழும்படி ஏவுங்கள். அவர்களுக்கு 10 வயதாகும் போது அதற்காக தொழுவதற்காக அவர்களை தண்டியுங்கள். மேலும் அவர்களை தனித்தனி படுக்கையில் பிரியுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்ற நூலிலே பதிவாகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம பிள்ளைகளை இன்னும் 20 வயசு ஆகிட்டாலும் 25 வயசு ஆகிட்டாலும் சின்ன பையன் தானே, இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கப்புறம் தொழுதுக்குவான் என்பதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை பக்கம் நாம் கூட்டிட்டு போறதே இல்லை. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீ ஏன் தொழுகை என்பதாக கேட்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் நம்மை தான் கை காட்டுவார்கள். யா அல்லாஹ், என்னுடைய தந்தை என்னுடைய தாய் எனக்கு தொழுகை சொல்லவே இல்லையே என்பதாக நம்மளை தான் கை காட்டுவாங்க. எனவே நம்முடைய பிள்ளைகள் 7 வயதாகும் பொழுது தொழுவும்படி நம்ம கற்றுக் கொடுக்கணும். அந்த நேரம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த காலம் அது 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும். 10 வயசு ஆகியும் அவன் தொழுகைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அவர்களை தண்டியுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு தொழுகாமல் இருக்கிறதுக்கு முக்காவாசி காரணம் நாம் தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தொழுக போ என்பதாக சொல்கிறதே இல்லை. வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு வீட்டில் தொழுவுமா என்றும் நாம் சொல்கிறதில்லை. அப்படி எப்படிங்க தொழுவாங்க அந்த பிள்ளைங்க? நாம் கற்றுக் கொடுத்தால்தான் அந்த பிள்ளைகள் தொழுவார்கள். அதைவிட நாம் தொழுதாதால் நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் தொழுவார்கள். எனவே நிச்சயமாக நாமும் தொழுகையாளியாக மாற வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களையும் தொழுகையாளியாக மாற்ற வேண்டும் என்ற கடமையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறுதி வரை ஒவ்வொரு தொழுகையும் சரியாக முறையாக தொழுகக்கூடிய பாக்கியம் தந்து அருள்வானாக. ஆமீன்.